ஜோமனலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். பிதாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலே பிதாவே, உங்களுடைய சத்தியத்தின்படியாக நாங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக உங்கள் வேத வாக்கியங்களையும் நாங்கள் எதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், பிதாவே, நீங்கள் எங்களுக்காக நித்தியத்திலே நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர். பிதாவே, உங்கள் வேத வாக்கியத்தின் மூலமாக நாங்கள் காண்கின்றோம். பிதாவே, எங்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்த உங்கள் தேவனுக்காக பிதாவே நன்றி. பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை சோதரிக்கின்றோம். பரலோகத்தின் தேவனே, நீங்கள் பரலோகத்தின் பிதாவாயிருக்கிறீர், இரக்கமுள்ள எங்கள் தேவனாயிருக்கின்றீர், பரிசுத்தமுள்ள எங்கள் எஜமானராக இருக்கின்றீர். இந்த நேரத்திலும் கூட பிதாவே, நாங்கள் கூடி வந்து ஞானஸ்தானம் எதற்காக என்றும், ஞானஸ்தானமானது எப்படிப்பட்ட கிரியைகள் செய்கிறது என்றும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, எங்கள் பாவங்கள் குற்றங்களை தயவாய் மன்னியும். நாங்கள் அறியாமல் இருப்போமானால் அந்த அறியாமலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக உதவி செய்கின்றோம். உங்களுடைய ஞானத்தை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் அறிந்து அதை கை கொள்ள தயவு செய்ய உதவி செய்யும். பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமம் மிகப்பெரிய வெளியேறப்பட்டதாக இருக்குது. பிதாவே, நாங்கள் குமாரனுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் பிதாவை உள்ளான மனுஷனை வளர உதவி செய்யும். சகோதரர்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய தயவானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடிய ஒருவரையும் உங்கள் சித்தமானால் ஆசீர்வதியும். உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கத்தை அவங்க அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, உங்கள் குமாரன் அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஞானத்தை கொடும். பிதாவே, இந்த ஓமை நடத்தக்கூடிய எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சகோதரர்களுக்கும் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் பலனையும் பரிசுத்தத்தையும் பிதாவின் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஞானத்தை கொடும். பிதாவே, இன்னும் அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சித்தத்தை செய்யத்தக்கதான மனிதர்களாக வாழ உதவி செய்யும். பிதாவே, இதோ எனக்காக வேண்டி செய்கின்றோம். இதோ எனக்கு பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இன்னும் ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருக்காகவும் உங்களுடைய தயவு இருந்தால் பிதாவே, அவர்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும்பொழுது, சற்று முன்பு தான் இயேசுவானவர் பூமிக்குரிய வகையில் லாசருவை என்ன செய்திருக்காருன்னா நாம் பார்த்தோம். கடைசி லாசருவை எழுப்பியிருக்கார். அது ஒரு அற்புதம். அது தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்றும் தேவனிடத்திலிருந்து வந்த மனிதன் அவர் எப்படி பேசின, அவருடைய வார்த்தை எப்படி உறுதி பண்ணப்படுது அப்படின்னா அடையாளங்கள், அற்புதங்கள் இல்லையா. ரெண்டாவது அந்த அவர் பேசக்கூடிய வார்த்தை பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகள் சொல்லுது. எபிரேயர் புஸ்தகத்தில் 1 இதை தான் சொல்கிறேன். 1-5 பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே எது பார்க்குறோம் அப்படின்னா, சற்றுக்கு முன்பு லாசருவை அவர் என்ன செய்கிறார், லாசருவை மாத்தாளுடைய சகோதரனை என்ன செய்கிறார் என்றால், பூமிக்குரிய வகையில், நான் பூமிக்குரிய வகையில் இருக்கேன், நான் அப்படி பார்க்குறேன். ஆவிக்குரியதுன்னா தேவதூதர்கள், பிதா, இயேசு இப்போ இருக்கார் இல்லையா, அவர் போல் இருக்குது. பூமிக்குரியது அப்படின்னு சொல்லும்போது இந்த மெட்டீரியல் திங்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கலாக நம்ம கண்ணில் பார்க்குறது மாதிரி, ஆவியை பார்க்க முடியாது. அது நூனா ஆவி, அது பார்க்க முடியாது. அது ரூபமே கிடையாது. அது எந்த கலரும் கிடையாது. அது உணர முடியும். காற்றை உணர முடியும். அதே போல் ஒரு ஆவிக்குரியவைகள் பிறந்தவனும் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். ஆவிக்குரியவர்களில் பிறக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்கள பார்க்க முடியாது. அவங்க எப்படி தான் பிறக்கிறாங்க அப்படின்னு. அவங்க எப்படி பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய இருதயமானது தேவனுக்கு ஏற்ற போல பிரித்தெடுக்கப்படுது இல்லையா. இப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ பூமிக்குரியது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய சகோதரன் இல்லையா, அவர் என்ன செய்கிறாருன்னா 4 நாளாக ஆயிடுச்சு அவர் இறந்து. அவங்க சொல்கிறாங்க, என் சகோதரன் இறந்து 4 நாள் ஆயிடுச்சு, அது நாருமே, ஒரு டெட் பாடியை எழுப்ப போகிறார். டெட் பாடி இல்லையா, அது அது சாத்தியம் கிடையாது. எந்த மனுஷனும் சாத்தியம் கிடையாது. இப்போ பண்ணுறாங்க அது மாதிரிலாம்.
கள்ளபோதகர்கள் பண்ணுறாங்க, ஃபால்ஸ் டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ டெட் பாடி எழுப்புறேன்ற. ஆனால் இப்போ அந்த மாதிரி அடையாளம் அற்புதம்லாம் செய்ய முடியாது. ஏன்னால் தேவனானவருடைய வார்த்தைக்கு முழுதுமாக உறுதி பண்ணப்பட்ட அதிக வேத வாக்கியங்கள் நமக்கு இருக்குது. உறுதியானது நம்பிக்கை, திட நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதை வைத்து இதோ படிக்கணும்ல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று படிக்கணும்ல, அப்படிப்பட்ட அந்த வேத வாக்கியங்கள் நம் இருதயத்தில் பிரவேசிக்கிறது இல்லையா? நம்ம பிரவேசிக்கிறது அந்த மனம், அந்த இருதயம், அதில் நம்ம வேலை செய்யணும். அந்த மனம், அந்த இருதயத்தில் நமக்கு என்ன வருது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை கிரியை பண்ணு, வேலை செய். அப்போது இங்கே மார்த்தாளுடைய சகோதரன் பூமிக்குரிய வகையில் எழுந்துகிறார். இது தற்காலிகமானது. அவர் எழுந்து எழுந்துக்கிறாரு, உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்றத விட அவர் என்ன செய்கிறாரு? எழுந்து நிற்கிறார் அங்கே ஸ்டாண்டப். அவர் எழுந்து நிற்கிறார். இயேசுவனுடைய உயிர்த்தெழுதுக்கும் லாசருவின் உயிர்த்தெழுதுக்கும் வித்தியாசம் இருக்குது நிறைய. இங்கே அவர் எழுந்து நின்றார். அவர் முதல் பலன் கிடையாது. இவர் என்னன்னா எழுந்து நின்றுருக்கார். அவருடைய பலம், தேவனுடைய பலம். இயேசு பிறந்திருக்கார். அவர் என்ன செய்திருக்காருன்னா ஆவிக்குரிய வகையில் அவருடைய ரூபமானது மறுரூபம் ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம பார்க்கல அந்த சரீரம். அவர் இது நான் தான் ரபி அப்படின்ட்டு ஏன் அவர் கையை காட்டணும் இல்லையா? அவருடைய பேச்சினுடைய இதை வைத்து தான் கண்டுபிடிக்கிறாங்க, நீங்கள் ரபி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தால் கண்டுபிடிக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். யோவான் 5:21, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். குமாரனுக்கு கொடுத்துட்டார். சரி, இங்க பிதாவானவர், பிதா இருக்கார்ல, அவரு தான் தேவன். அவர் எப்படி உயிர்ப்பிக்கிறாரு இப்பொழுது நமக்கு அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறோம் இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு சகோதரிகள் விசுவாசிக்கிறாங்க, சகோதரர்கள் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீதி உள்ள சகோதரர்கள் விசுவாசிக்கிறேன். இவர் தேவனுடைய குமாரன். இவர் பூமிக்குரிய வகையில் நான் மரித்தாலும் என்னை உயிர்ப்பிப்பார் என்று விசுவாசிக்கிறாங்க. விசுவாசம் எனக்கு திட நம்பிக்கை முன்பு இருக்கு. இவர் மேலே நான் என்ன செய்கிறேன்னா, இவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் தேவனுடைய குமாரன் என்று அவருடைய வார்த்தையின் மேலே நான் பற்றுதலாக இருக்கேன். நான் பிடிச்சிக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. இதுதான் தேவனுடைய வழி, இதுதான் நீதி, இதுதான் இரக்கம். இது எனக்கு தெரியும், தேவன் காமிச்சிருக்கார். நான் பிடிச்சிட்டேன். நான் என்ன செய்கிறேன்? அப்படியே இல்லை, நான் பிடிச்சிட்டு மட்டும் இல்லை, நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் வளரணும். அவருடைய அதிகாரத்தை கொடுக்குறாரு, நான் வளர்றேன். அதுதான் அது என்னதான் சம்மதித்திருப்பது, விசுவாசத்தினால் சம்மதித்திருப்பது. இங்கே சொல்றாரு, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல. அவர் என்ன செய்கிறாருன்னா பிதாவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிறார். அது உண்மை. இயேசுக்கு நடந்திருக்கு, மரித்தோர்லேருந்து உயிர்ப்பித்தார். லாசருக்கு நடந்தது, மரித்தோர் அவர் இறந்து போயிட்டாங்க, எழுப்பினார். இயேசுனுடைய உயிர்த்தெழுக்கும் லாசருனுடைய உயிர்த்தெழுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்றதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே பிதாவானவர் உயிர்ப்பிக்கிறாரு, இந்த செயலை செய்கிறது பிதா. அதே போலனா அப்படியே குமாரனும் இயேசு இருக்கார் இல்லையா, தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். சித்தமானார், அவருடைய விருப்பத்தின்படி. ஆமாம், யார் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க தேவனுக்கு? இயேசுவினுடைய அடிச்சூடியில் நடக்கிறவர்கள் தானே, அவருடைய வார்த்தையை கை கொள்கிறவர்கள் தானே. அதுதான் சொன்னார், கத்தாவேன்னு சொன்னால் நான் சொல்கிறபடி செய்ய. நீ செய்யலை அப்படின்னா நீ இன்னார் என்று எனக்கு தெரியாது. நீ சொல்லிட்டு மட்டும் இருக்க, இருதயத்தில் பிதாவேன்னு சொல்கிற, ஆனால் நான் கட்டளையை கொடுத்தா செய்ய மாட்டேன்ற. நீ வெறும் வாயில் மட்டும் சொல்கிற, கட்டளையை கை கொள்ள மாட்டேன்ற அப்படின்ற. அப்போது யார்? பிதாவே அப்படின்னு சொல்கிற அவருடைய அடிச்சூடி தெரியல. ஏன்னா அங்கே யார் ஜீவாதிபதி வந்திருக்காரு, இயேசு இருக்காரு. அவர்கிட்ட நித்திய ஜீவன் இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? பிழைப்பான்னு சொல்கிறாரு. இப்போ
குமாரனுக்கு சித்தமானதை நான் செய்யாமல் இருப்பேனானால் நான் அவருக்கு பிரியமா இருப்பேனா? அதான் கேள்வி. இந்த கேள்வியை கொண்டு நான் பார்க்க போறேன். அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, கனம் ஹானர் பண்ணோம்ல, அவரு எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு அவைகளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வகையான எல்லா கிரியைக்கும் காரணவாளி தேவன் பிதா. இந்த 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 உயிர்த்தெழுதலுக்கு ஜீவனை கொடுத்தது பிதா. ஜீவன்னாலே அது அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? இப்போ நான் ஒன்று விசுவாசிக்கிறேன், அது செத்ததாக இருக்குது அப்படின்னா, நான் திடுக்கிடும் ஒரு நாள் வரும் பொழுது, நான் இறக்கும் பொழுது அதில் எந்த ஒரு வல்லமையும் இல்லைன்னா அது நான் விசுவாசித்தது போலி இல்லையா? நான் வேஸ்ட்டாக விசுவாசிக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும்? நான் என்ன வகையாக, நான் எப்படி இருக்கிறேன், என் இருதயம் எப்படி இருக்கு, எது சொல்லுது அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுது. இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான். சரி, இங்கே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய அடிச்சுவடை நான் பார்க்கவில்லை. பார்க்காத போது அதில் பிரவேசிக்க முடியாது, அது போக முடியாது, அது நடக்க முடியாது, அது இறுதியில் வைக்க முடியாது. இப்போ குமாரனையும் கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். இது இயேசுவை நான் அறிந்து கொள்ளாதவன் இருக்கிறேன். கனம் செய்யலை. கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு கூறுவது. கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை, அவருடைய கற்பனை இருக்குல்ல, அவருடைய வேத வாக்கியம் இருக்குல்ல, அந்த வேத வாக்கியங்களை நான் கீழ்ப்படிவது. 23 வாசிங்க. சரி, இங்கே பார்க்கலாம். குமாரனை கனம் பண்ணாதவன் அவர் கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். நாம் பிதாவை பார்ப்பதற்கு இயேசு தேவை. நாம் டைரக்டாக பிதா கிட்ட போக முடியாது, இயேசுவின் மூலமாகத்தான் போகணும். இயேசுவை நாம் அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளின் அவர் ஒளியை நாம் இருதயத்தில் பிரவேசிக்க வைத்தால் மாத்திரம், அவர் ஒளியின்னும் போது பிதாவினுடைய வார்த்தை இயேசு சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தை நம் இருதயத்தில் போனால் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன். நம்ம கனம் பண்ணுன்ற என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, அனுப்பிதா, ஆமாம், அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது குமாரனுக்கு பிரியமானவர்கள். எப்படி அவர் வசனத்தை கேட்டு, அவர் பிதா கொடுத்துருக்காரு, இவர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், இயேசு இரட்சகர், சிருஷ்டிகர், விசுவாசிக்கிறேன். அவர் என்ன செய்கிறாரோ அதை நான் காண்கிறேன், அவருடைய வார்த்தை அந்த ஒளியை நான் காண்கிறேன். நான் என்ன செய்கிறேன் என்றால், விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இவருங்க, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், ஆக்கினைனா பாவம், அக்கிரமம், துன்மார்க்கம், பொய், புரட்டு, பிறனை தூசிக்கிறது, பொல்லாங்கு செய்கிறது, கொலை பாதகம், திருடன், விபச்சாரம், வேசித்தனம், மேட்டுமையான பார்வை, அப்புறம் நம்ம என்ன படுத்தோம், பெருநெஞ்சி, பெருமையாக இருப்பாங்கல்ல, நான் தான் எல்லாம், நான் நினச்சா அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் அவங்களுக்கு தான் என்னதுன்னா, அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவார்கள். அவங்களுக்கு மரணம் இருக்குது. இப்படி நித்திய ஜீவன் உண்டு யாருக்கு? அவர் வசனத்தை கை கொள்கிறவங்க, வசனத்தை கை கொள்கிறவங்க. இப்படிப்பட்ட கிரியை, பொல்லாங்கான கிரியை இருக்குல்ல, அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அவங்க நித்தியமாக வேதனையாக இருப்பாங்க. ஜீவனை இங்கே அவர் வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவங்களுக்கு
என்ன இருக்குன்னா நித்திய ஜீவன் உண்டுன்றது. அவன் மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தவர்கள் தேவன் அவர்களிடத்தில் இல்லை. தேவன் ஒளியார்கள், அவரிடத்தில் எவ்வளவும் இருள் இல்லை, கொஞ்சம் கூட இருள் அந்தகாரம் இல்லை. இருள் என்ன, அந்த ஒரு வெளிச்ச இந்த சந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருள் கிடையாது. அது வந்து அந்தகாரம். அந்தகாரம்ன்றது அறியாமை. அந்த அறியாமை தேவனை குறித்து அறியாமை. அப்படி இருக்கும் பொழுது தேவனிடத்தில் நாம் பெரியமா இல்லை. நாம் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, அவர் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது என்ன நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம பிழைக்க மாட்டோம். அவருடைய சத்தத்தை கேட்கும். இங்கே பாருங்க சொல்கிறாரு, மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இயேசு கிறிஸ்து வந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் அவர் வந்தார், அவரை நாம் விசுவாசிக்கிறோம், நாம் பிழைப்போம். அது கேட்டிங்கன்னா, அவன் கேட்குறேன்னா நான் பிழைப்பேன், நான் கேட்கலன்னா நான் பிழைக்க மாட்டேன். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எப்பொழுது? அவர் எப்போ வந்தார் உலகத்திலேருந்து, இந்த வேத வாக்கியம் இருக்குது, அவர் போதிச்சார், அதே நம்ம பார்க்குறோம், அதை நான் கை கொள்கிறேன், இப்பயும் இருக்குது. அதை நான் அதை நேசிக்கிறேன், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன், நித்திய ஜீவன் இருக்கு. அவர் சொல்கிறாரு, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவர் சொல்கிறாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன் நாம் பார்த்தோம்ல, அவருக்குள் ஜீவன். அந்த ஜீவன் எல்லாருக்குள்ளும் ஜீவன் இருக்குது. நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஜீவன் இருக்குது, டெய்ஸி அம்மாவுக்கு ஜீவன் இருக்குது, சகோதரருக்கு ஜீவன் இருக்குது, உங்களுக்கு ஜீவன் இருக்குது, நானும் சுவாசிக்கிறேன், எனக்கு ஜீவன் இருக்குது. இப்போது இந்த ஜீவன் பூமிக்குரிய ஜீவன் கிடையாது. அவர் சொல்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது. என்ன ஜீவன்? பிதா அவருக்கு கொடுத்த அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை. ஆமாம், இந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த வார்த்தையை கொண்டுதான் மனுஷன் பிழைக்கிறான். யோவான் 11:26 சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்றால் நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவங்களை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தாள். பாதி வழியில் இருக்கிறான். அப்பொழுது வீட்டிலே அவளோடு கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு இருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். எங்கே இருக்காங்க அப்படின்னா, இயேசு ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு வராரு. அங்கே 4 நாள் ஆயிடுச்சு. அந்த பிரயாணத்துக்கே ஒரு வரத்துக்கு 4 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் இருந்தால் அவர் காப்பாற்றிருக்கலாம், ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் மரியாள் அங்கே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி ஒரு சகோதரனை இவர் போதகர் வந்திருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது, இப்போ மரியாள் அவளை கண்டவுடனே அவள் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். பார்த்துருக்கோம். ஏன்னா அவர் சகோதரன் மரிச்சிட்டார், லாசரு மரிச்சிட்டார், செத்துட்டார். இல்லை, அவர் ஏதோ ஒரு காரணம் அவர் மரிச்சிட்டார்.
இது என்ன ஆயிற்று அப்படின்னா, அவங்க சகோதரர் 2 சகோதரி இருக்காங்க. அங்கே வந்து யூதர்கள்லாம் அவர் வீட்டை சுற்றி இருக்கிறாங்க. இயேசு வந்து கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்கிறாரு. மாத்தாள் சந்தித்த இடத்துல இயேசு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. அங்கே இவள் வந்து மாத்தாள் போயிட்டாங்க மரியாதை பார்க்கறதுக்கு. போயிட்ட பின்பு அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ போதகர் வந்திருக்காரு, இயேசு வந்திருக்காரு. ரபி பார்க்க வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ இந்த விஷயம் வந்து 2 பேருக்கு தான் தெரியும், ஆனால் யூதர்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மாத்தாள் வந்து கல்லறைக்கு போய் அழுவ போகிறாங்க போல, கல்லறைக்கு போயிட்டு அழுகிறதுக்கு போகிறாங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வராங்க. அங்கே இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவள் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இங்கே இருந்தீங்கன்னா மறிச்சிருக்க மாட்டாங்களே, விசுவாசத்தை சொல்கிறாங்க. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. மாம்சத்தில் தான் இருக்கார் அவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வந்து அழுகிறாங்கல்ல. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆவி இந்த பூமிக்குரிய சரீரத்தெல்லாம் அழுகுறார். இயேசு வந்து அழுது கலங்கிட்டாங்க. இவர் அழுகிறது மட்டும் இல்லை, யூதர்களும் அழுகுறாங்க. அவங்க சரி கலங்கிட்டார், கண்ணுலேருந்து தண்ணி கூட வந்துருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனால் கலங்கினார் அப்படின்னு கலங்கி துக்கம் அடைந்து. துக்கம்னா தெரியும், ஒரு ஒரு சாவு, ஒரு வேதனை இருந்தால், நமக்கு நெருங்கின இருந்தான்னா துக்கமாக இருக்குங்களா. அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார். யார? லாசருவை. ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார், அப்படி போட்டிருக்குல்ல, கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். லாசருவை நண்பர்களாக இருந்திருக்கும். இங்கே வந்து யூதர்கள்லாம் சொல்கிறாங்க, எவ்வளவா இவங்க 2 பேரும் அன்பாக இருந்திருக்காங்க, நேசித்தாங்க அப்படின்னு. அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணாலும் கூடாதோ என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அப்பொழுது ஒரு குகையிலிருந்து அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுகையில் என்றார். மரித்தோருடைய சகோதரனாகிய மார்த்தாள் அவளை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். கல்லறையை இயேசுகிட்ட யூதர்கள், மார்த்தாள், மரியாள், எல்லாருமே இருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு கல் எடுத்துருங்கன்று, கல் தள்ளிடுங்கன்று. எடுத்த உடனே, ஆண்டவரே, கல் எடுத்துட்டோன்னா ஸ்மெல் வரும், நாங்கள் சொல்கிறோம்ல, நாருமே 4 நாளாயிடுச்சேன்றாங்க. இயேசு அவளை நோக்கி, நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்து, உங்களால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே. அவங்களுக்கு நாரத்தை குறித்து கவலைப்படல, எழுப்ப முடியுமான்றது அளவு தான் கவலை அவங்களுக்கு. எழுந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். சரி, இப்போ இப்படிப்பட்ட வியாதிகள், இப்படிப்பட்ட மரணங்கள் நேரிடுதில்ல, இப்படிப்பட்ட வியாதிகள், இப்படிப்பட்ட மரணம் அவருக்கு முன்னாடி இப்போ ஏன் நடக்கிறது இல்லை தெரியுமா? இப்போ ஏன் அவர் சுத்தம் பண்ணுறது இல்லை? இப்போ குருடனாக பிறகுறாங்க, சில பேர் வியாதியாக பிறகுறாங்க, சிலர் நோயோடு பிறகுறாங்க, அப்படி இல்லைன்னா கூட சிலர் வந்து குருடனாக பிறகுறாங்க. ஸோ இந்த மாதிரி காரியம்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே இயேசுனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு மகிமைப்படணும். தேவன் இங்கே மகிமைப்படணும். அங்கே
குருடன் இருக்கல, குருடனுடைய கண்ணை திறந்தவர் இவரை எழுப்பலாமே, எழுந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. இப்போ பாருங்க, இயேசு அதை கேட்டபோது, யோவான் 11:4, இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல், ஏதோ ஒரு வியாதின்னு சொல்றாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அவருடைய மகத்துவம், அவர் எப்படிப்பட்டவர், இந்த மணமக்களுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறார், அவர் எவ்வளோ தயாளம் உள்ளவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், அவர் எவ்வளோ பெரிய சிருஷ்டிகர் என்பது விளங்கும். அவர் எவ்வளோ வல்லமை நிறைந்தவர் என்று விளங்கும் இல்லையா? இப்போ ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கல் ஏதோ ஒன்றத்தை எழுப்ப முடியுமா? செத்த பணத்தை எழுப்ப முடியுமா? ஏதோ ஒன்றத்தை உருவாக்க முடியுமா? ஏதோ ஒன்று உருவாக்க முடியுமா? முடியாது. சொல்கிறார் இந்த வியாதி, சொல்கிறார் இல்லையா, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல், அந்த வியாதி மரணத்திற்கு பாத்திரம்னு கிடையாது. எது இங்கே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. மகிமை நாம் பார்த்தோம், சொன்னல நான், அவர் சிருஷ்டிகர், அவர் இரக்கம் உள்ளவர், தேவனிடத்தில் வந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் கொடுக்கிறாரு. அவர் நீதிபரர், அன்புள்ளவர், தயாளம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மணமக்களுக்கு இவ்வளோ நன்மைகள் செய்கிறார் என்ற மகிமை. அவர் சிருஷ்டிகர், அவரை மாத்திரம் நாம் சேவிக்க வேண்டும் என்கிற மகிமை. தேவனை தேவன் என்று நாம் மகிமைப்படுத்தக்கூடிய அவர் தேவன் என்று நாம் மகிமைப்படுத்தணும். ஓகேவா? விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். இவர் பிதா செஞ்சிட்டாருன்னு வச்சுங்க, அவர் எழுப்பிட்டாரு, அந்த வியாதி அவருக்கு சரியா போயிடுச்சு அப்படின்னா தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார். அவரை விசுவாசிக்கிறது ஏதுவா இருக்கும் இல்ல? இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுந்தால் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமான்னு தான் சொன்னாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், இப்போ அவர் இயேசு என்ன செய்ய போறாருன்னா உயிர் தெழ போறாரு. அவர் உயிர் தெழுந்தார்ல, அந்த பூமிக்குரிய வகையில் எழுந்தார்ல, அது தேவனுடைய மகிமைக்கு எதுவாக இருக்கு இல்லையா? தேவன் இவர் தான், தேவனிடத்தில் வந்த மனுஷன் இவர் தான், இவரை தான் நம்ம பின்பற்றணும், இவர் தான் சிருஷ்டிகர் என்பதற்கு ஆதாரம். சரி, இவர் இவங்க ஒன்று என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா, எல்லாருமே எழுந்திருப்பாங்கல்ல கடைசி நாளில், அவனும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் சொல்கிறாரு, உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமா இருக்கிறேன். யாரு? நானேன்ற. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், இங்கே மரித்தாலும் பூமிக்குரிய வகையில் மரித்தாலும் பிழைப்பான். அவங்களுக்கு நல்ல ஒரு உணர்வுகொள்ளல் இருந்திருக்கு. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிற என்றால் ஆமான்னு தான் சொன்னாங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்துன்னா இப்படி பார்க்குறாரு, ஆனால் நம்ம அப்பா பார்க்கக்கூடாது. ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை சோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கிறதற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமும் இதை சொன்னேன் என்றார். இவர்களை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். செத்த மனுஷன் அங்கே இருக்கிற கலருக்குள்ள இருக்கிற லாசருவை உள்ள இருக்காரு, ஏஞ்சுவான்ட்டு சத்தமா கூப்பிட்டு, உரத்த சத்தம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். செத்துட்டான்.
செத்து போனோம் இப்போ எழுந்து வந்தால் யாரும் இருப்பாங்களா சொல்லுங்க? ஓடிட மாட்டாங்க. அந்த வந்தான் அவன் கல்களையும் வந்தான் அவன் கால்களையும் கைகளையும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்து அவன் முகமும் சீலையில் சுற்றப்பட்டிருந்த இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை கழற்றி விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களானார்கள். இதெல்லாம் ஏன் தான் நம்ம ஆச்சு? இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, நம்மளுடைய விசுவாசம் கொஞ்சம் தான் வளருது, கொஞ்சம் தான் வளருது. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி குருடனுடைய கண்ணை திறந்தாரே, இவரையும் கொஞ்சம் எழுப்புனா நல்லா இருந்திருக்குமே. ஆனால் இவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தாங்கள, சுற்றி இருந்த யூதர்கள் ஒவ்வொருவரும் பார்த்தாங்கல்ல. லாசரு எழுப்புனார்ல, இப்படி ஒரு செத்த பணத்தை எழுப்புனார்ல, எழுந்து வருது, கை காலை கட்டி, கையை காலை கட்டி அவர் எழுந்து வராது. இதை அவுத்து விடுங்கன்றார். அவுத்து விடுங்கன்னா அவர் நல்லாயிட்டார், சுகமாயிட்டார். தேவனுடைய மகிமை அந்த இடத்துல விளங்கினது. அந்த இடத்துல இரண்டாவது அவர்கள் விசுவாசித்தார்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வகையில் நாம் மரித்தாலும், ஆவிக்குரிய வகையில் மரித்தாலும், பூமிக்குரிய வகையில் மரித்தாலும் நான் பிழைப்பேன். நமக்கு இந்த உலகம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் நான் செஞ்சேன் அப்படின்னு. நான் எதுவும் செய்ய முடியாது. தேவன் செஞ்சார் எல்லாருக்கும். தேவன் தான், சகலமும் அவர் தான். நம்ம இப்போ பார்த்தது இயேசுவானவர் செய்த பூமிக்குரிய அற்புதங்கள் இல்லையா? இவர் தேவனிடத்திலிருந்து வந்த மனிதன். அப்போது நாம் யாரை விசுவாசிக்க முடியும்? தேவனானவர் இவருக்கு செவி கொடுங்கன்றாரு. பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறாருன்றாரு. என்னை விசுவாசிக்கும் பொழுது ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்குன்றாரு. அப்போ யாரை விசுவாசிக்க முடியும்? அவரு தானே விசுவாசிக்கணும், இயேசு தானே விசுவாசிக்கணும். என்னை கனம் செய்யக்கூடிய காலம் இருக்குது அப்படின்றல. அப்போ தான் அவருக்கு தான் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் கொடுத்துருக்காரு. சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பூமிக்குரிய வகையில், பூமிக்கு இல்லை, நான் காண்கிற இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உயிரோடு இருந்து நான் உயிரோடு தான் இருக்கேன். என்னை விசுவாசிக்கிறவனும், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்றென்றைக்கும் அறியாமலும். என்றென்றைக்கும்னா நான் பூமிக்குரிய வகையில் செத்துருவேன். நான் ஒரு நாளில் எனக்கு 40 இருக்கோ, 50 இருக்கோ, 60 இருக்கோ, எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, 70 இருக்கோ தெரியாது. ஆனால் நான் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு. நான் மனுஷனாக இருக்கிறேன் இல்லையா? 2 கை 2 கால் 5 விரல் இல்லையா? காலில் ஒரு 5 விரல் தான் இருக்குது, ஒரு மூக்கு காது இது மாதிரி தான் இருக்குது. என்னை அப்படி தான் சிரிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போது நான் மனுஷன். அப்போ எனக்கு என்ன இருக்குது? மரணம் இருக்குது, செத்துருவேன். இப்போ உயிரோடு இயேசு அவனை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவனும் மரித்தாலும் பிழைப்பான். ஏன் அப்படி பிழைக்கிறான் தெரியுமா? அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. பின்பு எழுந்தார் இயேசு. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். தேவன் இந்த காரியத்தை செய்கிற. சரி, இங்க பிதாவினுடைய சித்தம் இருக்கு. அது என்ன சித்தம்? நான் மரிச்சிட்டேன் பாருங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் இயேசுக்கு தந்திருக்காரு. யார் இதே கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளாக வராங்களோ அது எல்லாம் தேவனுக்குள்ளாக கொடுத்து. அவர் எனக்கு தந்தவைகளில் யாருக்கு தந்திருக்கு? இயேசு கொடுத்துருக்கு. ஒன்றையும் நான் இழந்து போக விரும்பல. கடைசி நாளில் அவைகளை
எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. சித்தம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். சித்தம். நீங்கள் தேவகுமாரன், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அழைக்கப்பட்டதற்கு பாத்திரவனாக நடந்திருக்கீங்க. நீதியை செய்கிறீங்க, இரக்கத்தை செய்கிறீங்க. நம்ம பார்த்தோம். எபேசியர் புஸ்தகத்தை எடுங்க 4. அதனால் கர்த்தர் நிமித்தமும் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவராய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஐக்கியமாயிருங்க. ஆவியின் ஒருமை. ஆவின்னா இது பூமிக்குரிய வகையில் ஆவி கிடையாது. சமாதான கட்டின் ஆவியின் ஒருமையை. இப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறோம் இல்லையா? எப்பவுமே அவர்கள் ஒன்றாக இருக்கணும் அவர் விரும்புகிறார். இப்போ ஒற்றுமையாக இருக்கணும் அவர் விரும்புகிறார். தனித்தனியாக இருக்குன்னா அழிந்து போவீர்கள்னு சொல்கிறார். அப்போது சமாதானத்தினாலே ஆவியின். ஆமாம். இப்போ அந்த ஆவின்ற அந்த வார்த்தை எப்பவுமே ஆவின்னு சொல்லும் பொழுது அது பூமிக்குரிய ஆவியை பேசுறது இல்லை, பசுத்த ஆவியையும் பேசுறது கிடையாது. நம்ம சுவாசிக்கிறோம்ல, எப்படி சுவாசிக்கிறோம்? நம்ம பிரீத் மூச்சு விட்டுறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுவதற்கோ ஏதோ ஒன்று செய்வதற்கோ நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம மூச்சு இழுத்து அதை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இது இயல்பாக வருது. அவங்க பேசும்பொழுது எப்படி பேசுவாங்கன்னா, ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனமும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் ஆவியினாலே. அப்போ அந்த ஆவி அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. இப்போ அந்த ஆவியினாலே நம்ம அப்படி செய்ய முடியும். நம்மளுடைய இருதயத்தினாலே தான் நம்ம செய்ய முடியும் இல்லை? நம்ம இருதயம் இப்போல்லாம் அந்த ஆவியெல்லாம் வேலை செய்கிறது இல்லை. ஏன்னால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது நின்று போயிடுச்சு. அப்படி இல்லை, அது வரல. அந்த மாதிரி அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த ஆவி அந்த நேரத்தில் இருந்த ஆவி, அந்த நேரத்தில் இருந்த ஆவியினாலே ஞானத்தை பேசுகிற வசனம். அப்போ அந்த ஞானத்தை பேசும்பொழுது சமாதானம் இருக்கும். இப்போ நாம் பேசணும், நம்ம அப்படி பேசணும்னா பதிவு செய்யப்பட்ட தேவ ஆவியினாலே பதிவு செய்யப்பட்ட வார்த்தையின் மூலமாகத்தான் பேசணுமே தவிர எந்த ஒரு ஆவியினாலும் பேச முடியாது. ஏனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பசுத்த ஆவி வந்தார், தேற்றவாளன் அவர் தான். அவர் சகல சத்தியத்தையும் கொடுத்துட்டார், அவங்கள வழி நடத்தினார். அவங்கள வழி நடத்தின அந்த காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இயேசு என்ன சொன்னாரோ அதையே சொல்லியிருக்கு, அதை நம்ம கேட்கும். அந்த ஆவியானவர் சொன்னப்பட்ட அந்த வார்த்தையை நாம் காத்து கொண்டு இல்லையா, கொடுத்த வார்த்தையை காத்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். சொல்கிறாருல, என்ன சொல்கிறாரு? சமாதான கட்டினால். இப்போ இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆவி, அந்த நேரத்தில் அந்த ஆவி ஒருமையை காத்து கொள்வதற்கு எது? இப்போ அந்த பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் இல்லையா, பேசப்பட்ட அந்த ஆவியினால பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை ஒருமையாக காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஜாக்கிரதையாக இல்லைன்னா என்ன ஆகும்? நான் ஜாக்கிரதையாக இல்லை, ஆவியை நம்ம இப்படி நம்ம கொடுத்த அந்த விசுவாசத்துலையும் சரி, அழைக்கப்பட்ட அழைப்பிலையும் சரி, நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம ஒன்றா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வேற நான் வேற இருந்தேன் அப்படின்னா வளர முடியாது, சபையில் வளர முடியாது. அப்போது ஒரே எண்ணமா ஒரே நோக்கமா கிறிஸ்துவினுடைய நாம் எதுக்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை பிடித்து கொள்ளும்படியாக ஓடணும். பாருங்க, நம்ம எல்லோரும் ஏக அன்புள்ளவர்களாக வளரணுன்றது தான் இயேசுவினுடைய
கற்பனைகள். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லலை. கிறிஸ்துக்குள்ளாக வரவங்க ஆவிக்குரியவைகள், வேத வாக்கியத்தை கேட்குறவங்க, சத்தியத்தை அறிந்து கொள்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க, சகோதர சகோதரிகள் இல்லையா, அவங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒன்றாக இருக்கணும். எப்படின்னா சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்கு நீர் என்னிலும். புரியுதா? எப்படி ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்கிறாரு பாருங்க. பிதாவானவர், இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருக்காங்க. அவர் செய்கிறதை இவர் காண்கிறார். அப்படி அவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்க. அவர் செய்கிறதை இவர் காண்கிறார். உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலும் இல்லையா, நான் உம்மிலும், 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்போ இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் ஒன்றா இல்லை, தனித்தனியாக இருந்தோம் அப்படின்னா நாம் அழிஞ்சிடும். அது தேவ வாக்கியம் கிடையாது, பரிசுத்தம் இல்லை. நீங்கள் வேற நான் வர தனித்தனியாக இருந்தோன்னா அது பரிசுத்தம் கிடையாது. நம்ம பேசும் பொழுது எல்லாம் இந்த வேத வாக்கியத்தை தான் நாம் மையமாய் கொண்டு பேசணும். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, செவி கொடுக்கணும் இல்லையா. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடக்கணும்னு சொல்கிற வர்த்திலின்ற. அப்போது நம்ம வர்த்திலியா பாத்திரவானாக, கனமுள்ளவனாக, கனமுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியுமாகிய கனிகளை தந்து தேவனின் அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ளவும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சகலவித நற்கிரியைகள், நன்மைகள் நீ எல்லாருக்கும் செய்றீங்க, ஆனால் எனக்கு மட்டும் செய்ததில்லை. சொல்றேன், கிறிஸ்துக்குள்ளா இருக்கும், சகோதர சகோதரியாக இருக்கும், சபையில் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் செய்யணும், பச்சைப்பாதம் இருக்கக்கூடாது. நற்கிரியாகிய கனிகளை எல்லோருக்கும் செய்யணும். ஆமாம், ஒரு சிறிய ஒரு சகோதரன், சிறியவனா யார் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அதுதான் கனின்ற. கனிகளை தந்து, இதுதான் கனி. தேவனை அறிகிற அறிவில், இது தேவனை குறித்து தான் நான் அறிந்து கொள்கிறேன். தொடர்ந்து வரணும். என் வாழ்க்கை முடிவு வரையும் இந்த கட்டளையும், சகல கட்டளையும், எல்லா கட்டளையும் கீழ்ப்படியும். விருத்தி அடையணுன்ற அதிகமாகும். கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு பிரியம் எது? அவர் கற்பனைகளை கைக்கொள்வது. அவர் பாத்திரமாக நடந்து கொள்ளணும்னு சொன்னார்ல, பாத்திரவானா. அப்போது நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கேன்? எனக்கு ஒரு 3 ஓட்டம் இருக்குது. எனக்கு ஒரு பாத்திரம். எது பாத்திரம்னா அவருடைய சித்தம் சகலத்தையும் நான் அறிந்து அதில் நடக்கிறது தான் எனக்கு பாத்திரம். எனக்கு அவர் பாத்திரவனாக எண்ணுவார். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். என்ன தீர்மானம் தெரியுமா? என்ன நோக்கம் தெரியுமா? சொல்கிறாரு ரோமர் 8:28-30 வரையும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தீர்மானத்தின் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம், பாத்திரவனாக நடக்கணும், கனி கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்காங்கல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறாங்க. ஆமாம், சகலமும், ஒரு காரியம் 2 காரியம் இல்லை, எல்லா காரியமும், அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றும். சோதனை மட்டும் தான் வரும்னு நினச்சேனே, நன்மை கூட நடக்குமா அப்படின்னா நன்மை நடக்கும்ன்ற அந்த சோதனை கூட நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நம்ம அந்த ப்ரெஷர்னால பொறுமை என்கிற வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வோம். அறிகிற நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவரை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்தார்.
எவைகளை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவைகளை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவைகளை நீதிமான்கள் ஆக்கினாரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். என்னன்னா அவருடைய குமாரனுடைய சாயலா இருக்கும்படி அழைத்திருக்கார். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா இருக்கணும் அப்படின்னா அவருடைய குமாரனுடைய இருதயத்திற்கு ஒப்பா இருக்கணும். மனம் தான் நாம் பார்க்குறோம். அந்த மனதை ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த இருதயத்தை பூர்ணப்படுத்தணும். குமாரனுடைய சாயலா ஒப்பா இருக்கிறதற்கு முன்குறித்தார் இல்லையா? எவைகளை முன்குறித்தார்னு பார்த்தோம் இல்லையா? அவர் திட்டம் செய்தார். அவர்களுக்குள்ளே அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்திருக்கார். எப்படி? குமாரனுடைய சாயலாக ஒரு பாத்திரவானாக அவர்களை என்ன செஞ்சிருக்காருன்னா நீதிமான்களும் ஆக்கியிருக்கார். நீதிமான்கள் நீதியை செய்கிறார்கள் என்றால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள், அவருடைய கற்பனைகளை கை கொள்வர்கள். அவர் என்ன செய்திருக்காங்க? அவங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்காங்க. எல்லா கட்டளை அவங்க இறுதி யோசனை கூட நீதியாக இருக்கிறது. பிறனுக்கு அவதூறு செய்கிறது இல்லை. அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார். நம்ம செஞ்சிடும். அவர் எப்படி மகிமைப்படுத்த போறாரு நம்மளை? இப்போ தெசலோனிக்கேயர் 6:11 வாசிங்க. சரி, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இது 6:11 1 தெசலோனிக்கேயர். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக ஆக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா கழுவப்பட்டிருக்கோம். அப்போது பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும், நீதி உள்ளவர்களாயிருக்கும். ஜோமன். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை துதிப்பதற்காக பிதாவே, ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக உங்கள் வேத வாக்கியங்களை திசாந்தப்படுத்தி பிதாவே இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் கொடுத்திருக்கிறீர். பிதாவே, நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, நாங்கள் குமாரனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து பிதாவே நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு பிரியமாயிருந்து இப்படிப்பட்ட சாட்சியை தேவன் கொடுத்திருக்கிறீர். பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே நிலைத்திருந்து உங்கள் குமாரனுடைய அடிச்சூடுகளை நாங்கள் காணத்தக்கதாக அவரை நாங்கள் பார்க்கவும், நாங்கள் நிலைத்திருக்கவும், பிதாவே நாங்கள் அன்பாக இருக்கவும், பிதாவே நாங்கள் ஒருவருக்கொருவர் குறை சொல்லக்கூடியவர்களாக இராதபடிக்கு நாங்கள் நீதி உள்ளவர்களாக இருந்து அன்பை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கவும் உதவி செய்யும். பிதாவே, நீதி உள்ளவரே, இந்த நேரத்திலும் சகோதரிகள் கூடி உங்கள் வேத வாக்கியத்தை அவங்க அறிந்திருக்க போகிறார்கள். பிதாவே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய தயவானால் அவங்களை பாதுகாத்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள உதவி புரியும். பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே அவங்க வளர அவங்களை ஆசீர்வதியும். பிதாவே, உங்களுடைய இரக்கம் அவங்களோடு இருக்கும்படியாக அவங்களுக்கு கையின் கிரியைகளை ஆசீர்வதியும். பிதாவே, அவங்களுடைய சித்தத்தை ஆசீர்வதியும். அவங்க செய்யக்கூடிய பணிகளை ஆசீர்வதியும். பிதாவே, அவங்க நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர். பிதாவே, உள்ளான மனுஷனிலே அவங்க வளரத்தக்கதாக பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய தயவிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். பிதாவே, ஒருவருக்கொருவர் பிதாவே ஏக அன்பும் ஏக சமாதானம் உள்ளவர்களாக வளர உதவி செய்யும். பிதாவே, நீங்கள் தாமே இன்னும் அதிகமாக ஊழியத்தை செய்ய என்னை ஆசீர்வதியும். உங்களுடைய சித்தத்தின்படியாக ஜீவிக்க உதவி செய்யும். பிதாவே, இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கேட்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இன்னுமாக உங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக அநேக சகோதரர்கள் சகோதரிகள் சிறு பிள்ளைகளும் வருவதற்கு உதவி செய்யும். பிதாவே, இன்னுமாக இந்த ஓமை நடத்தத்தக்கதாக இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவுக்கும் சுகபலனையும் ஞானத்தையும் கொடும். அவங்களை ஆசீர்வதியும். அவங்களுக்கு பலனை கொடும். அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடும். பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதியும். அவங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய ஞானத்தை பெருகும்படியாக உங்களுடைய சித்தத்திலே வாழும்படியாக உதவி செய்யும். ஊழியத்தை செய்ய உதவி செய்யும். அதேபோல் சகோதரர்களுக்காக வேண்டியது செய்கின்றோம். ஒருவரையும் ஆசீர்வதித்து அவங்களுக்கு தேவையான நன்மைகள் கொடும். எங்கள் அப்பாவுக்கும் தேவையான ஞானத்தையும் ஊழியத்தையும் செய்யத்தக்கதாக ஆசீர்வதியும். எங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்.
அதிலிருந்து நாங்கள் பிதாவே நாங்கள் காக்கப்படக்கூடியவர்களாக, அதிலே நாங்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாக, பிதாவே உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடியவராக நாங்கள் பாத்திரவான்களாக விளங்க உதவி செய்யும். உங்களுடைய நன்மைகளை நாங்கள் அதிகமாக நேசிக்க உதவி செய்யும் பிதாவே. நற்கிரியை செய்யக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம் பிதாவே. நீங்கள் தாமே எங்களுக்கு உங்களுடைய ஞானத்தை, சகல ஞானத்தையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, நீதியுள்ள எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் பிதாவே எங்களுக்கு சுக பலவீனம் கம்மியாக இருக்குமானால் அதிலிருந்து பரிபூரணத்தை, சுகத்தை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். எங்கள் பாவங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம் பிதாவே. உண்ணுமாக எங்கள் கையின் கிரியை ஆசீர்வதியும். இதோ எனக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உண்ணுமாக உங்களுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.